Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசுல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படினே வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் ஒருவேளை தொலைஞ்சாலோ இல்ல உங்களுடைய நேம்ல என்னென்ன சிம் கார்டு இருக்கு அல்லது ஒருவேளை நீங்க வந்து மொபைலை வாங்க போறீங்க அது வந்து செகண்ட்ஸ்ல இருக்குது அப்படின்னா அது வந்து ஜென்யூனா இருக்கா இல்ல அது வந்து திருடப்பட்ட மொபைலா அப்படின்னு எளிமையா வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலமா கண்டுபிடிச்சிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய SMS அண்ட் கால்ஸ் இது அன்னோன் நம்பர்ல இருந்து ஒருவேளை உங்களுக்கு பாத்தீங்கன்னா சஸ்பெக்டட் காலா இருக்குது, ஒருவேளை அந்த கால் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டோ இல்ல வந்து உங்களோட டீடைல்ஸ் எதனா கேட்கறாங்க அப்படின்னா எளிமையா இந்த ஒரு சஸ்பெக்டட் ஃப்ராட் கால்ஸை வந்து உங்களால வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியும். இது வந்து ஆன்லைன்ல த்ரூவா இருந்தது. இது வந்து தனித்தனியான ஒரு ப்ராசஸா வந்து இருந்தது. ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சார் சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா இப்ப எல்லா டீடைல்ஸ் சொன்ன டீடைல் எல்லாமே ஒரே இடத்துல அந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களால வந்து செஞ்சுக்க முடியும். சோ फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். फ्रेंड्स, இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல நீங்க ஜஸ்ட் சஞ்சார் சாந்தி ஆப்னு வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இதை என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து ஆகாது, அந்த ஸ்கிரீன்ஷாட் இதை வந்து எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேமரால வந்து காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களுக்கு ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய மொபைல் தொலைஞ்சா அல்லது நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை பிளாக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் பேரில் எத்தனை சிம் இருக்குன்னு எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலியமா. அதன் பிறகு நோ ஜென்யூனஸ் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு மொபைலை வாங்குறீங்க செகண்ட்ஸில் இல்லை அது ஏதாவது ஒரு மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து திருடப்பட்ட மொபைலா அப்படின்னு எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த நம்பர் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எளிமையாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு ரிப்போர்ட் இன்கமிங் இன்டர்நேஷனல் கால் வித் இந்தியன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்கமிங் கால் இன்டர்நேஷனல் கால் எதனா வருது இல்லை இந்தியன் மொபைல் நம்பர்லேயே வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நபருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சஸ்பெக்டட் கால் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அதற்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கனாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் SMS வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக சென்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம் அலோஸ் வந்து கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நேமையும் உங்களுக்கு லாஸ்ட் நேமையும் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய நேமை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு கீழே லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டுன்னு கேட்கும். இதில் வந்து சென்ட் வந்து கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 1 மினிட்டுக்கு உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் 2 சிம் வச்சிருக்கேன், அதனால் 2 நம்பருமே சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துடுது. இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு காலோ SMSஓ இல்லை இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையோ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டடாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தாராளமாக இதை வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எதன் மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு வந்து கொடுக்கலாம். கீழே இந்த ஒரு கால் என்ன நம்பருக்கு ரிசீவ் ஆச்சுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதில் செலக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும். அது எதற்கு வந்திருக்கோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு அதில் இமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தா அதை பிக் அண்ட் இமேஜ்னு இருக்கும், அதை எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் பண்ணிக்க முடியும். கீழே அந்த எதன் நம்பர் மூலிமா வந்திருக்கோ அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு டைமு இது எல்லாத்தையுமே என்டர் வந்து பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷனுக்கு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே சப்மிட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் சப்மிட்டாக வந்து ஆகிடும். இதன் மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய அன்னோன் கால்ஸ் அல்லது ஃப்ராட் கால்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எளிமையாக உங்களால் வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு இப்போ உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு. இந்த மொபைல் தொலைஞ்ச ஃபோனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் வந்து தேடுவீங்க. ஒரு சிலர் IMEI சர்ச் வந்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து IMEI நம்பரை வச்சு ட்ராக் வந்து பண்ண முடியாது. இது முழுக்க கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். ஒரு சில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IMEI நம்பரை வச்சு நாங்கள் மொபைல் கண்டுபிடிச்சி தரோன்னு கேட்குறாங்க. இதில் 99% ஃபேக்காக தான் வந்து இருக்குது. அதனால் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து யாருமே வந்து ஏமாற தேவையில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மொபைலில் தொலைஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா பிளாக் யுவர் லாஸ்ட் ஆர் ஸ்டோன் மொபைல்
ஹேண்ட்செட்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் பண்ண உங்கள் ஃபோனை வந்து பிளாக் பண்ணணும். அதற்கு பிறகு தான் அது ஃபைன் வந்து பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் பிளாக் பண்ண பிறகு மொபைல் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதில் அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல் அப்படி இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலை நீங்களே வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். அதற்கு நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் லாஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு மொபைல் நம்பர் 2 இருக்கும், இருந்தால் வந்து கொடுங்க. மொபைலில் வந்து 2 சிம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை கொடுக்கலாம். அதற்கு பிறகு ஐஎம்இ நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஐஎம்இ நம்பரை வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் மொபைல் வாங்கின இடத்துல ஐஎம்இ நம்பர் கண்டிப்பாக இருக்கும், இல்லை உங்களுடைய மொபைல் பாக்ஸில் ஐஎம்இ நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தெரியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஐஎ நம்பர் டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். அதன் மூலிமா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இல்லை இன்னொரு ஐஎம் நம்பரும் இருக்குன்னா அதையும் தாராளமாக போட்டுட்டு உங்களுடைய பிராண்ட் என்ன ஃபோன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோனையும் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த டிவைஸுடைய மாடல், அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்வாய்ஸ் இருந்தால் இதில் வந்து பண்ணலாம். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம், இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கணும், எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கணும். அதாவது இந்த மாதிரி மொபைல் வந்து தொலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் வந்து போடுவோம். அந்த எஃப்ஐஆர் நம்பர் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டு லாஸ்ட் இன்ஃபர்மேஷனில் கொடுங்க. அதற்கு பிறகு மொபைல் ஓனர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக உங்கள் மொபைலை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேட்டஸும் நீங்கள் எளிமையாக அதில் வந்து செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒருவேளை இந்த ஐடி மறந்துச்சுன்னா ஃபர்கெட் ரெக்வஸ்ட் ஐடி கொடுத்து உங்களுடைய அந்த ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதற்கு பிறகு உங்கள் மொபைல் கனெக்ஷன்ஸ் உங்களுடைய நேமில் என்னென்ன இருக்குன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் மேலே இருக்கும். ஒருவேளை இந்த நம்பர் எனது இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே வந்து டிக் பாக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நாட் மை நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து கரெக்டானபடி அதற்கு வந்து ஆக்ஷன் எடுத்து உங்களுடைய என்னென்ன கனெக்ஷன்ஸ் உங்களுடைய பேரில் இருக்கோ இல்லை வேறு யாருன்னா வாங்கியிருந்தால் ஈஸியாக பிளாக் வந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் ரொம்ப எளிமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு நோ ஜென்யூனஸ் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து உண்மையிலே உங்களுடையதா இல்லை கரெக்டான நேமில் தான் இருக்குது அப்படின்னு வந்து எளிமையாக செக் பண்ணிக்கலாம். இதற்கு ஐஎம்இ நம்பர் வந்து தேவைப்படும். ஐஎம்இ நம்பர் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு திருடப்பட்ட மொபைலா இல்லை வந்து கீழே யாராவது மிஸ் பண்ணி இருந்து தொலைச்சிருக்காங்களா அப்படின்னு எளிமையாக அதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதையும் நீங்கள் எளிமையாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து வாங்க முடியும். அதற்கு பிறகு உங்களுக்கு 5வது ஆப்ஷன் ஒரு சூப்பர் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்கமிங் கால். இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அன்னோன் இன்கமிங் கால்ஸ் நிறைய பேருக்கு வரும். அது சஸ்பெக்டடாக இருக்கும். ஒருவேளை கால் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட்லேயே தான் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பேசலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னா ரெகுலராக எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தாராளமாக இதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் வந்து பண்ணலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து 1963 நம்பர் கால் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவிங் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு இது ரிசீவ் ஆச்சோ அந்த நம்பரை கொடுத்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு இந்தியன் மொபைல் நம்பர் டிஸ்பிளேடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டேட்டில் என்ன டைமில் வந்து வந்திருக்கு, அதே போல் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா அதற்கான ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் இதே போல் நபருக்கு வேறு கால் போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக சஸ்பெக்டட் கால்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமிக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே பயனுள்ளதாக கண்டிப்பாக வந்து இருக்கும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைலை தொலைஞ்சிருந்தாலையோ இல்லை அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, இல்லை உங்களுக்கு சஸ்பெக்டடாக எதனா பணம் வந்து கேட்குறாங்க, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இதில் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் உங்களுக்கு வராமல் போயிடும். இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, வரக்கூடிய எல்லா பீப்புள்ஸ்க்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.